சென்னை கிண்டி தொழிற்பேட்டை வளாகத்தில் 23 கோடியே 10 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புவியியல் மற்றும் சுரங்கத்துறையின் தலைமை அலுவலக கட்டிடத்தை காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். தொடர்ந்து பள்ளிக் கல்வித்துறையின் கீழ் 26 புதிய நூல்களை வெளியிட்டுள்ளார். அந்த நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். தொடர்ந்து விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்கிட கேட்கலாம். வெங்கட்ரமணன், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இயற்கை வளங்கள் துறையின் சார்பில் சென்னை கிண்டி தொழிற்பேட்டை வளாகத்தில் தரை மற்றும் 4 தளங்களுடன் 41,519 சதுர அடி கட்டிட பரப்பளவுல 23.10 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புவியியல் மற்றும் சுரங்கத்துறையின் தலைமை அலுவலக கட்டிடத்தை சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். உடன் அமைச்சர் ரகுபதி உள்ளிட்ட துறை சார்ந்த ஆணையாளர்கள் உடன் இருக்கிறார்கள். சென்னை கிண்டியில புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய 41,519 சதுர அடி கட்டிட பரப்பளவில் 23.10 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய புவியியல் மற்றும் சுரங்கத்துறையின் தலைமை அலுவலக கட்டிடத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக தற்பொழுது திறந்து வைத்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து மீன்வளம் மற்றும் மீனவ நலத்துறையில் 38 நபர்களுக்கும், தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையத்தின் சார்பில் 18 நபர்களுக்கும், தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் 6 நபர்களுக்கு என மொத்தமாக 62 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து பள்ளி கல்வித்துறையின் கீழ் செயல்பட்டு வரக்கூடிய தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் சார்பில் 26 புதிய நூல்களை வெளியிடும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொது நூலக இயக்கத்தின் சார்பில் 39 கோடியே 33 லட்சம் ரூபாய் செலவிலான 146 நூலக கட்டிடங்களை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 4 கோடியே 1 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள மாவட்ட மைய நூலக கட்டிடத்திற்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக அதற்கு அடிக்கலை நாட்ட இருக்கிறார். தொடர்ச்சியாக பல்வேறு துறை சார்ந்த திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது காணொலி காட்சி வாயிலாக சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து தற்பொழுது அதற்கான பணிகளை தொடங்கி வைத்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெங்கட்ரமணன்.